அமெரிக்க அதிபர் டிரம்போட திடீர் நடவடிக்கை இந்திய ஐடி நிபுணர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. H1B விசால கடும் கட்டுப்பாடு, விண்ணப்ப கட்டணமா 1 லட்சம் அமெரிக்க டாலரா இந்திய மதிப்புல சுமார் 88 லட்சம் ரூபாய். இது மட்டும் இல்லாம லாட்டரி முறை ரத்து. அதென்ன லாட்டரி முறை? அமெரிக்காவில் சிறப்பு தொழில பணிபுரியக்கூடிய வெளிநாட்டினருக்கான விசாக்களோட வருடாந்திர லிமிட்டை விட அதிக விண்ணப்பம் வந்தா குலுக்கல் முறையில தான் தேர்வு. அமெரிக்க குடிவரவு சேவை USCIS பயன்படுத்துற ஒரு தேர்வு முறை. இது வருடாந்திர வரம்பை மீறினா தோராயமா தேர்ந்தெடுக்கும். ஆல்ரெடி H1B விசா வச்சிருக்கிற இந்தியருங்க 71%. அமெரிக்காவுக்கு அடுத்து ஜெர்மனி, இங்கிலாந்து மாதிரியான ஐரோப்பிய நாடுகளும் சீனாவும் இந்திய திறமையாளர்களை ஈர்க்க முயற்சிக்கிறாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது என்ன கட்டுப்பாடு? சீனாவும் K விசா அப்படிங்கிற புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கு. குடியேற்ற கொள்கையில கடும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. பல ஐரோப்பிய நாடுகள்ல குடியேற்ற எதிர்ப்பு மனப்பான்மையும் அதிகரிச்சிருச்சு. இதனால அமெரிக்காவோட இழப்பு ஐரோப்பாவுக்கு பலனளிக்குமா? இதுல ஒவ்வொரு நாட்டு நிலைப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இங்கிலாந்துல என்ன நடைமுறை? இந்திய மாணவர்கள், திறமையான தொழிலாளர்கள் அதிகமா இங்கிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இங்கிலாந்துல குளோபல் டேலண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சிறப்பு திட்டத்தை அமல்படுத்துறாங்க. சிறந்த விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை ஈர்க்கக்கூடிய வகையில விசா கட்டணங்களை குறைக்கவோ சிலருக்கு முற்றிலும் ரத்து செய்யவோ இங்கிலாந்து முன்வருது. ஆனா இந்த திட்டம் திறமையாளர்களுக்கு மட்டும்தான். இதனால சாதாரண நடுத்தர நிபுணர்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடும். இதுல கட்டணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னா அவங்க டாப் 5 யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும், இல்லனா கௌரவமான அவார்ட், பரிசு வாங்கியிருக்கணுமா? என்னையா தினசா கிளப்புறீங்கன்னு கேட்க தோணுதா? ஆக இதனால ஸ்டூடெண்ட்ஸ், நடுத்தர திறமையாளர்களுக்கு கஷ்டம்தான். 2020ஆம் ஆண்டுல இருந்து அமல்ல இருக்க குளோபல் டேலண்ட் விசா இப்போ 766 பவுண்ட்ஸ், இந்திய மதிப்புல சுமார் 90,000 ரூபாய். அதோட 1035 பவுண்ட்ஸ், அதாவது 1,24,000 ரூபாய் சுகாதார கட்டணமா செலுத்தணுமா. 2025 ஜூலைல இருந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டு விசா 18 மாதமாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலம் தொடர்பான தேர்வுகள்ல கூடுதல் தகுதி விதிக்கப்பட்டிருக்கு. நிரந்தர குடியுரிமைக்கு 10 ஆண்டு தங்கியிருக்கணும்னு புதிய நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2023ல இந்தியர்கள் பெற்ற வேலை விசாவோட எண்ணிக்கை 1,62,000. ஆனா 2024-25ல அது பாதியா குறைஞ்சு 81,000 சரிஞ்சிருக்கு. குறுகிய கால படிப்புக்கான விசா மறுக்கப்பட்டோர் சதவீதமானது 45ல இருந்து 68ஆக குறைஞ்சிருக்கு. திறமையான தொழிலாளர் விசா நிராகரிப்பு 3%லிருந்து 21% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்ச சம்பள தகுதி 41,700 பவுண்ட்ஸ், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 50 லட்சம் ரூபாய்னு நிர்ணயிக்கப்பட்டதால பலருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஜெர்மனி, கனடாவில் என்ன நடைமுறை இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியர்களை ஈர்க்க ஜெர்மனி முன் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஜெர்மன் தூதர் பிலிப் ஆக்கர்மேன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்தியர்கள் சராசரி ஜெர்மனியர்களை விட இங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. நாங்க இந்தியர்களை மதிக்கிறோம், சிறந்த வேலைகளை சிறந்தவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மறைமுகமா ஜெர்மனியும் இந்தியர்களுக்கான கதவுகளை சற்றே மூடி வருது அப்படின்னு சொல்லலாம். 3 வருஷம் தங்கி இருந்தா குடியுரிமை பெறும் வாய்ப்பு இப்போ குறைஞ்சது 5 வருஷமா உயர்த்திட்டாங்க. அடுத்தது கனடா பத்தி பார்க்கலாம். உள்ளடக்கிய குடியேற்ற கொள்கைகளுக்கு பேர் போன கனடா இப்போ மாறிடுச்சு. 2025 ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் வேலை அனுமதி விசா வழங்கப்பட்ட எண்ணிக்கை 50% குறைஞ்சிருக்கு. மாணவர்கள், தற்காலிக தொழிலாளர் விசாக்கள் மீது கூடுதல் நடைமுறை வந்திருக்கு. பிரதமர் மார்க் கார்னி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் திட்டத்தை மறுசீரமைக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இது குறிப்பிட்ட பிராந்தியம் மற்றும் துறைகளுக்கு மட்டுமே இணைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அமெரிக்காவோட H1B விசா கட்டுப்பாடுகள் உலக திறமையாளர்களை ஈர்க்கக்கூடிய போட்டியை உருவாக்கியிருக்கு. ஆனா ஐரோப்பா, கனடாவில் உண்மையில அமெரிக்காவுக்கு மாற்றா வரணும் அப்படின்னா தங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய குடியேற்ற சவால்களை முதல்ல தீர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதை தான் இந்தியர்களும் எதிர்பார்க்கிறாங்க.